தங்க மரமும் சிறிய பையனும். ஒரு அழகான கிராமத்தில் ராமு என்று ஒரு சிறிய பையன் இருந்தான். அவன் வயது 10 தான். ராமுவுக்கு அப்பா இல்லை. அவன் அம்மாவும் அவனுக்கு மட்டும் ஒரு சிறிய குடிசையில் வாழ்ந்து வந்தனர். அம்மா வீட்டு வேலைகள் செய்து, ராமு சிறிய சிறிய வேலைகள் செய்து பணம் சம்பாதித்து வாழ்ந்தனர். ஒரு நாள் ராமு காட்டுக்குள் மரம் வெட்ட போனான். அப்போது அவன் ஒரு அழகான பளபளக்கும் தங்க இலைகள் உள்ள மரத்தை பார்த்தான். அந்த மரம் மிகவும் உயரமாகவும் அழகாகவும் இருந்தது. ராமு ஆச்சரியத்துடன் அதை பார்த்து கொண்டே இருந்தான். திடீரென்று மரம் பேசியது. ராமு, நான் ஒரு மந்திர மரம். என் இலைகளில் ஒன்றை எடுத்து வீட்டுக்கு எடுத்துச் செல். ஆனால் ஒரு நிபந்தனை உண்டு. நீ அதை யாருக்கும் சொல்லக்கூடாது. மற்றவர்களுக்கு கொடுக்கவும் கூடாது. நீ மட்டும் அதை பயன்படுத்த வேண்டும். ராமு மிக மகிழ்ச்சி அடைந்தான். அவன் ஒரு தங்க இலையை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு ஓடினான். வீட்டுக்கு வந்ததும் அந்த இலையை அம்மாவிடம் காட்டினான். அம்மா ஆச்சரியப்பட்டார். அந்த இலையை விற்று நிறைய பணம் பெற்றனர். அதனால் அவர்களுக்கு உணவு, புதிய உடைகள், வீட்டுக்கு சாமான் எல்லாம் வாங்கினார்கள். அடுத்த நாள் ராமு மறுபடியும் காட்டுக்கு போனான். மரம் மீண்டும் ஒரு இலை கொடுத்தது. இப்படியே ஒவ்வொரு நாளும் ராமு தங்க இலையை எடுத்து வந்தான். அவர்களின் வாழ்க்கை மிகவும் சுகமாக மாறியது. ராமு பள்ளிக்கு செல்ல ஆரம்பித்தான். அம்மா நல்ல உணவு சமைத்தாள். ஆனால் ராமுக்கு ஒரு குறை இருந்தது. அவன் நண்பர்கள் எல்லாரும் அவனை பார்த்து, ராமு, உங்களுக்கு எப்படி இவ்வளவு பணம் வருகிறது என்று கேட்டனர். ராமு ஒரு நாள் தன் நெருங்கிய நண்பன் மணியிடம் ரகசியத்தை சொல்லிவிட்டான். ஒரு தங்க மரம் இருக்கு, அதிலிருந்து தங்க இலைகள் வருது என்றான். மணி அந்த ரகசியத்தை தன் அப்பாவிடம் சொன்னான். மணியின் அப்பா ஒரு பெரிய பணக்காரர். அவர் உடனே காட்டுக்கு போனார். அங்கே தங்க மரத்தை பார்த்தனர். ஆனால் மரம் அவருக்கு எந்த இலையும் கொடுக்கவில்லை. கோபமடைந்த அவர், இந்த மரம் எனக்கு இலை கொடுக்கவில்லை என்றார். நான் இதை வெட்டி எடுப்பேன் என்று சொல்லி மரத்தை வெட்ட ஆரம்பித்தார். அப்போது மரம் வருத்தத்துடன் பேசியது. நான் ராமுவுக்கு மட்டுமே இலைகள் கொடுத்தேன். ஏனென்றால் அவன் நல்லவன், உழைப்பாளி, ரகசியத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னேன். ஆனால் அவன் ரகசியத்தை வெளியே சொல்லிவிட்டான். இப்போது எனக்கு சக்தி இல்லை, நான் இறந்து விடுவேன். மரம் மெதுவாக உலர்ந்தது. இலைகள் விழ ஆரம்பித்தன. தங்க இலைகள் எல்லாம் சாதாரண இலைகளாக மாறின. ராமு அடுத்த நாள் காட்டுக்கு வந்தபோது மரம் இறந்து கிடந்தது பார்த்து அவன் மிகவும் வருத்தப்பட்டான். கண்ணீர் விட்டு அழுதான். நான் தவறு செய்துவிட்டேன், ரகசியத்தை காப்பாற்றவில்லை என்று கதறினான். அப்பொழுது மரத்தின் உள்ளிருந்த ஒரு மெல்லிய குரல் கேட்டது. ராமு, நீ உண்மையிலேயே நல்லவன், ஆனால் ரகசியத்தை காப்பாற்ற தெரியவில்லை. இனிமேல் எந்த மந்திரமும் இல்லாமல் உன் உழைப்பாலேயே வாழ்க்கையை நடத்து. உழைப்புதான் உண்மையான தங்கம். ராமு அந்த நாளிலிருந்து மிகவும் கடினமாக உழைக்க ஆரம்பித்தான். பள்ளியில் நல்ல மதிப்பெண்கள் வாங்கினான். அம்மாவுக்கு உதவி செய்தான். சிறிய சிறிய வியாபாரம் செய்தான். படிப்படியாக அவர்கள் வாழ்க்கை மீண்டும் நன்றாக ஆனது. ஆனால் இந்த முறை அது உழைப்பால் நேர்மையாகவும் வந்தது. பல வருடங்கள் கழித்து ராமு ஒரு பெரிய விவசாயியாகவும் நல்ல மனிதராகவும் மாறினான். அவன் தன் குழந்தைகளுக்கு எப்போதும் சொல்வான், தங்கம் தேடினால் கிடைக்காது. ஆனால் உழைப்பு, நேர்மை, ரகசியத்தை காப்பாற்றும் பழக்கம் இருந்தால் உண்மையான செல்வம் தானாக வரும். கதையின் நீதி: ரகசியத்தை காப்பாற்றுவது முக்கியம். உழைப்புத்தான் உண்மையான தங்கம். பேராசை கொண்டால் எல்லாம் இழக்க நேரிடும்.